நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு முடிவெடுத்தாச்சுன்னா, பக்கத்திலே குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்கா? எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் நியர்பைல இருக்கா? வேலைக்கெல்லாம் போறதுக்காக பஸ் ஸ்டாப்லாம் வீட்டு பக்கத்திலே இருக்கான்னு, இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் நம்ம வீடு வாங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடும் அத்தியாவசியமான விஷயங்கள் இந்த வீட்டை சுத்தியும் கிடைக்கிற மாரி ஒரு நல்ல லொகேஷன்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட மெயின் டோர்ல ஆரம்பிச்சு ஃபோயர், லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம் வரைக்குமே டெக்ஸ்சர் ஒர்க், லைட் எஃபெக்ட்ஸ், கிளாஷியான இன்டீரியர் ஒர்க் செஞ்சு அசத்தியிருக்காங்க. இந்த வீட்டோட பிளானும் பெரிய போர்ட்டிகோ, மேசிவான லிவிங் ஹால், ஃபோயர், யூட்டிலிட்டி ஏரியாவோட டைனிங் கம் கிச்சன், 3 மாஸ்டர் பெட்ரூம், 2 பால்கனியோட ரொம்பவுமே ஸ்பேசிஸாக இந்த வீட்டையும் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. ரோட் ஃபேஸ் 26 அடி அகலத்திலையும் 53.25 அடி நீளமாக அமைஞ்சிருக்க 3.25 சென்ட்ல இடத்துல வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் மெரூன், ஆரஞ்சு, எல்லோ, கிரே கலர் காம்பினேஷனில் மல்டி கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அதிலே டெக்ஸ்சர் டிசைன்ஸ், ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட நிறைய பார்டர் ஒர்க் செஞ்சு வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி அங்கே நிறைய ஸ்பாட்லைட்டை கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட்டையும் காம்பவுண்ட் வாலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி WPC போர்டில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ். இதோட அளவு 18க்கு 12.5. ஃப்ளோரிங்க்கு செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் யூடிலிட்டி டேக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் நார்த் ஃபேஸிங் காமன் வாலில் ஹீட்டுக்கான EB மீட்டர் பாக்ஸ் மாட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்லேயும் சன்சைட்லேயும் நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி போர்ட்டிகோட ஒன் சைட் வாலுக்கு ஸ்டென்சில் டிசைனோட 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மாடர்ன் வித் ட்ரெடிஷ்னல் டைப்பில் கர்விங் டிசைன்ஸ் கொடுத்து கோல்டன் தீமில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கு இங்கே 2 படிக்கட்டு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே ஃபோயர் அமைஞ்சிருக்கு. ஃபோயரோட ஒன் சைட் வாலில் ப்ளூ வித் கிளிட்டரிங்கான டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதிலே ட்ரீ டிசைன்ஸோட அட்டகாசமாக இந்த ஃபோயர் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபோயர்லேருந்து லிவிங் ஹால் போகிற என்ட்ரன்ஸில் ஆர்ச் டிசைனில் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம ஃபோயர் கிராஸ் பண்ணி வீட்டோட லிவிங் ஹாலுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட மொத்தளவு 16க்கு 21. ஃப்ளோரிங்க்கு சாண்டல்வுட் காம்பினேஷனில் மார்பிள் டிசைனில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற வகையில் நார்த்தன் சைட் வாலில் பெரிய ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோ மாட்டியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு எல் டைப்லேயும் சர்க்கிள் டிசைன்லேயும் நிறைய டிசைன் ஒர்க் கொடுத்து அதுலேயே டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அப்புறம் நிறைய ஸ்பாட் லைட்டும் ஸ்ட்ரிப் லைட்டும் மாட்டியிருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத்தன் சைடில் பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாஷி ஃபினிஷிங்கில் மைக்கா ஷீட் கொடுத்து மார்பிள் டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டாப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் யூனிட்டும் டிவி யூனிட்டோட பேக்ரவுண்டுக்கு ஸ்ட்ரிப் லைட் அண்ட் ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மார்பிள் டிசைனில் பூஜை யூனிட் அமைஞ்சிருக்கு. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடில் வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரை ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. நிலவு சாலூரில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் லைட் அண்ட் டார்க் தீமில் வால்ட்ரூப் கபோர்ட், லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், விண்டோக்கு பக்கத்தில் குஷன் சீட்டோட ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நீட்டான ஒரு இன்டீரியர் டிசைன் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்கில் உட்டன் காட் போட்டோம்னா அதுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் உட்டன் கிரெயின்ஸ் மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5க்கு 6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கேட் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க.
லிவிங் ஹால்ல இருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸில் பெரிய பார்ட்டிஷனும் ஆர்ச் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அது போக ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு மட்டும் 10க்கு 10. ரைட் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. சீலிங்கில் ஸ்கொயர் டிசைனில் ஒரு சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு 4 கார்னருக்கும் ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியா அடுத்து இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வீட்டோட கிச்சன். இதோட அளவு 10க்கு 10. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் லெஃப்ட் சைட் கார்னரில் சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத்தன் சைட் வாலில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு வால் யூனிட்டும், கிச்சனோட பேக் சைடில் கடப்பாக்கல் வச்சு கிளாஸ் டோரோட அடிஷ்னலாக க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் 2 லெவலில் எல் ஷேப்பில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கப்போர்டுக்கும் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்க யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். அது பக்கத்துலேயும் ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பும் கட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்ல செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஒன் சைட் செட் பேக் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்டர் பாத்ரூம். இந்த அவுட்டர் பாத்ரூம்க்கான டோரை வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 4க்கு 7 இந்தியன் க்ளாசட் டைப். இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து வீட்டோட பேசேஜுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னர் ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இந்த பேசேஜோட அளவு 16க்கு 6. 2 பெட்ரூம்ஸ், ஒரு ஓப்பன் பால்கனி போகிற மாதிரி இந்த பேசேஜ் அமைஞ்சிருக்கு. பேசேஜோட சீலிங்கில் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு இங்கேயும் 4 கார்னருக்கும் ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜிலேருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட அளவு 10க்கு 16. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ, கிராஸ் வென்டிலேஷனுக்காக உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி சேம் இன்டீரியர் ஒர்க் டிசைனோட வார்ட்ரோப் கபோர்ட், லேப் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் யூ ஷேப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4.5க்கு 6. இந்த பெட்ரூம்லேருந்து ப்ரைவேட் பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் 11க்கு 8ங்கிற அளவில் இந்த ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் கிரீன்ஸ் வச்ச மாதிரி ஆன்டிஸ்கிட் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பெட் வாலுக்கு டிசைனான டஃப் அண்ட் கிளாஸை கொடுத்து அங்கே ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பால்கனி 2 பெட்ரூமில் இருந்துமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூம்லேருந்து பால்கனிக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16ன்னு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோவும், சீலிங்கில் 4 கார்னருக்கும் ஸ்பாட்லைட்டும், சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் வார்ட்ரோப் கபோர்ட், லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், மிரர் கொடுத்து அதுக்கு பின்னாடி காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட இந்த இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த வார்ட்ரோப் கபோர்ட்லேருந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹிடன் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த ஹிடன் பாத்ரூமோட அளவு 6.5க்கு 4. ஃப்ளோரிங்க்கு சாண்டல் கலர் காம்பினேஷனில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு ப்ரௌன் வித் சாண்டல் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பேசேஜிலேருந்து வீட்டோட ஓப்பன் டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான உட்டன் டோரும், ஸ்ட்ராங்கான மெட்டல் டோரும் அமைஞ்சிருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் எல் ஷேப்பில் இந்த ஓப்பன் டெரஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கூலிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க.
ஓப்பன் டெரஸோட ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே துணி துவைப்பதற்கான ஆங்கிளும் மாட்டியிருக்காங்க. இது ஓப்பன் டெரஸ்லேருந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மெட்டல் ஸ்டேர்கேஸ். இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸ் ஏறி டெரஸ் ரீச் ஆனதும் இதோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டெரக்கோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர்லேருந்து கோவில்பாளையம் போகிற ரோட்டில் இடிகரை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை இடத்தோடு சேர்த்து 1 crore ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.